சகோதர சகோதரிகளே, இந்த வேலையிலும் கூட ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னடா இவங்க இந்த வெயில்ல வந்து இப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க, வேற வேலை இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு நினைக்கலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வேலைகள் உண்டு. எங்களுக்கு ஒரு நாள் வருமானத்தை நாங்கள் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்கிறாங்க, வக்கீல்மார்கள் உண்டு, நல்ல துறையில வேலை செய்யற ஆட்கள் இங்க இருக்கிறோம். எல்லாருமே நீங்க ஒரு நாள் வேலை சம்பவத்தை விட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். காரணம் என்ன? ஏன் வந்து இப்படி இந்த பாட்டு பாடி இங்க வந்து ஒரு குழுவாக வர வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். இன்றைக்கு பாரம் இல்லாத மனிதர்கள் யாராவது உண்டா? எல்லாவற்றுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பாரம் உண்டு. உதாரணமாக, பிள்ளை பிறந்த பிற்பாடு பிள்ளையை எந்த ஸ்கூல்ல சேர்க்க வேண்டும் என்று பெற்றோருக்கு பாரம் ஆரம்பிக்கிறது. படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், படித்த பிள்ளைக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் பாரத்தோடு அலைவதையும் பார்க்கிறோம். படித்த பிற்பாடு பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே ஒரு பாரம். வேலை கிடைத்த பிற்பாடு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைக்க வேண்டும். திருமணம் முடித்த பிற்பாடு பிள்ளைகள் நல்ல நல்ல குழந்தை கொட்டியோடு கூட பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் பாரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரம் இல்லாத மனிதர்கள் இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு மனிதன் பாரத்தை இன்னொரு மனிதன் சுமக்க முடியுமா? யாருக்கிட்டையாவது நம்ம பிரச்சனையை போய் சொன்னா ஒரு நாள் கேட்பார்கள், இரண்டாவது நாள் போய் நம்ம பிரச்சனையை சொன்னா எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நான் உன் பிரச்சனை எப்படி கேட்பேன் சொல்ல முடியும்? அப்ப எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை உண்டு பிரியமானவர்களே. ஆனா இந்த உலகத்துல மனிதனுடைய எல்லா பாரங்களையும் என்னிடத்துல கொண்டு வாருங்கள், நான் உங்கள் பாரத்தில் இருந்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஆக இந்த பகல் வேளையில ஒருவேளை மனிதர்கள் இன்னைக்கு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கவலைகளை போக்க வேண்டும், பிரச்சனைகள் இங்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள். சில பேர் பாருங்க, கொஞ்சம் கவலையை மறக்கலான்னு சிகரெட் பிடிக்கிறாங்க, சில பேர் தண்ணி அடிக்கிறாங்க, சில பேர் போதை வஸ்துகளுக்கு போறாங்க, சில பேர் சினிமா வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சினிமாவை தேடி போறாங்க. இதெல்லாம் சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குமா? அப்படின்னா தற்காலிகமான சந்தோஷம் பிரியமானவர்களே. ஒரு சினிமா 3 மணி நேரம் பார்க்கிற வரைக்கும் சந்தோஷம், அதன் பிற்பாடு நம்முடைய கவலைகள் போக போவதில்லை. அதே குடும்ப பிரச்சனை தான். தண்ணி அடிக்கிற மனுஷனுக்கு தண்ணி போதை இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், அதன் பிற்பாடு சந்தோஷம் வந்து அவன் என்ன பண்றான், இழந்து போகிறான். மீண்டுமாக மறுபடியும் அவன் மறுபடியும் அந்த சாராய கடைக்கு போவதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு திருப்தி இல்லை பிரியமானவர்களே. அப்ப பாருங்க, இன்னைக்கு சமாதானத்தை தேடி மனிதன் போய் கடைசியில சமாதானத்தை இழந்து இருக்கிற சமாதானத்தையும் இழந்தவனாய் அடிமைத்தனத்துக்குள்ளாய் போகிறான். இன்னைக்கு 6 அடி மனுஷன் 6 அங்குல சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். யார் எங்களை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இங்கு நின்று கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாலிப நாட்களிலே நாங்களும் குடிகாரர்களாக, நாங்களும் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் எங்கள் காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நாங்களும் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் குடும்பம் உண்டு பிரியமானவர்களே. ஆகவே எங்கள் குடும்பத்திலே இயேசு அற்புதம் செய்தார். இயேசு எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்தார், எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். போதை வஸ்துக்களில் இருந்து, குடி பழக்கத்தில் இருந்து, சிகரெட் கஞ்சா பழக்கத்தில் இருந்து இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் கூட இப்படி விடுதலை இல்லாமல் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் காலேஜ் பிள்ளைங்க போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, கஞ்சா அடிமையா இருக்கிறாங்க. நாங்க ஊழியத்துக்கு போய் எத்தனையோ இடங்கள்ல போறோம். அநேக பெற்றோர்கள் சொல்ற காரியம், ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எந்த பெற்றோரும் சொல்றது இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியா, என் பிள்ளை காலேஜ் படிக்கிறான், ஆனா கஞ்சாக்கு அடிமை ஆயிட்டான், போதைக்கு அடிமை ஆயிட்டான். அப்ப இந்த வாலிப பிள்ளைகளை யாரு விடுதலையாக்க கூடும்?
யாராவது இந்த வாலிப பிள்ளைகளை பத்தி பேசுறாங்களா? எந்த அரசியல் தலைவராலும் பேசுறாங்களா? இல்ல அரசாங்கமோ பேசுறாங்களா? அப்ப இந்த வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? யார் விடுதலையாக்கக்கூடும்? இன்னைக்கு இந்த போல பழக்கத்தினால பெத்த தாயே ஒரு மகன் கொலை செய்து விட்டான். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி பேப்பர்ல வந்துச்சு. கஞ்சாரிஷா 17 வயசு பையன், அவங்க கேஸ் இல்ல, சிறுவ சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் விட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? கஞ்சா போதை. அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகளை யார் விடுதலையாக்கக்கூடும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நீங்க கேட்கலாம், இந்த இயேசுவால் மாத்திரம் எப்படி விடுதலை தர முடியும்? மனிதனுடைய பாவங்களுக்காக, மனிதனுடைய பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே இயேசு மாத்திரம்தான் ஜீவனை கொடுத்தார். அந்த இயேசு தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை தர முடியும். அதனாலதான் நான் இந்த ரோட்ல வந்து எங்களுக்கு இயேசுவா விடுதலை கொடுத்தார். எங்க அண்ணன் தம்பிகளை போல எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் குடிச்சிட்டு பாருங்க ஒயின் ஷாப் பக்கத்திலேயே தெருவிலேயே படுத்து கொண்டு இருக்கிறாங்க, ரோட்லயே படுக்கிறாங்க. எத்தனையோ பேர் நினைவு இல்ல, கான்சியஸ் இல்லாதபடி படுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் போது எங்களுக்கு வேதனையா இருக்கு. ஒரு காலத்துல நாங்களும் அப்படித்தானே இருந்தோம். ஏசப்பா, நாங்களும் அப்படித்தானே இருந்தோம். இன்னைக்கு எங்களை விடுதலை கொடுத்து பண்ணீங்களே, இது போல இருக்கிறவங்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆதங்கம் தான் பிரியமானவர்களே. அதனாலதான் இந்த வெயில கூட சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாங்க வந்து ரோட்ல கட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் சகோதரர், ஒருவேளை உங்க பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியத்திலே அடிமைப்பட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு வழி நாங்கள் சொல்லுகிறோம். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை தருவார். இந்த சமாதான சந்தோஷம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை அழைத்தால் நாங்கள் உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.